Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. இப்போது மேஜர் டவுட்ஸ் வந்து த்ரூ ஃபோன் காலில் அதே போல் வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதே போல் இதுக்கான சொல்யூஷன் என்ன, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் தான் வந்து நிறைய வந்துட்டுருக்குது. சரி, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக என்ன பண்ணலாம், அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி வித் ப்ரூஃபோட என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து ஓகேங்களா, அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து நீட் 2024க்கு அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து டில் த அட்மிஷன் மீன்ஸ் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடித்து ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டானுடைய அட்மிஷன் முடித்து எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் காலேஜில் உங்களுக்கு அலாட்டட் காலேஜில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். அதே மாதிரி எனக்கு நீட் 2024 அப்ளிகேஷன் போடுறதுக்கு மட்டும் சர்வீஸ் தேவைப்படுது, நான் பண்ணுன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன், இல்லைன்னா மிஸ்டேக் இல்லாமல் நான் வந்து அப்ளிகேஷன் போடணும், அதுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி நீட் 2024க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி ஹை ஸ்கோர் மார்க் வாங்கிட்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது எஸ்ஏபி வியூஸனுடைய விஷஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேராக இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஓப்பன் பண்ணுறோம். இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேஜ் நம்பர் 164க்கு இந்த பேஜ் வந்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு யாருக்காக, இப்போ வந்து நான் இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி சார், கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா, எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருமோ அப்படிங்கிற பயமாக இருக்குது, ஆல் டிக்கெட் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க 1 or 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இமேஜஸ் கிளியராக இல்லைன்னா வந்து எந்த காரணங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கிறோம். நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் எஸ்ஏபி வியூஸனுடைய ப்ளே ஸ்டோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது இந்த பேஜ் நம்பர் 164 எடுத்திங்கன்னா இதில் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா, யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இங்கே பக்கம் எண் 164 உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் உங்களுடையது அப்படின்னா ரிலீஸ்டு பை என்டிஏ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுடையது. இப்போது அதில் பாயிண்ட் நம்பர் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா, candidate must preserve the admit cards till the admission to the undergraduate medical courses. அது வந்து 8வது பாயிண்ட். ensure that the correct data submitted in the online application. ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன பண்ணணும், கரெக்டான டேட்டாவை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, எனி கரெக்ஷன்ஸ் pertaining to the photograph and signature of the candidate will be intimated through email or SMS. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்லேயோ அல்லது உங்களுடைய சிக்னேச்சர்லேயோ ஏதாவது தவறுதல் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் will be intimated through the email or SMS and the same will be available in the candidate's login account. ஓகேங்களா, அப்போது அது எல்லாமே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்களுக்கு, இன்னமும் சப்மிட் பண்ணாதவங்க லாகின் ஐடி போட்டீங்க க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஓகேங்களா? சரி, இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒருவேளை தவறு பண்ணியிருக்கும் பட்சத்தில் சரிங்களா, உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க ஆர் மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியை யூஸ் பண்ணி அதர் பர்மிசிபிள் கரெக்ஷன்ஸ் கேன் ஆல்சோ பி கேரிடு த்ரூ த லாகின் அக்கௌண்ட் ஒன்லி டியூரிங் தி ஷெட்யூல் ஃபிக்ஸ்டு ஃபார் த சேம். இது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்டிஏ என்ன சொல்லுதோ அதை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இது எத்தனை பேர்த்துக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஓப்பன் பண்ணாங்க, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்கன்னா அது காமனாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன இருக்குதோ அதை தான் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ தவறு பண்ணவங்க பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகலாம். இது ஒரு 99% சொல்லலாம். ஓகேங்களா? இதை திரும்பவும் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். ஒருவேளை கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது, நானோ அல்லது எஸ்ஏபி வியூஸோ பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறத மட்டுமே சொல்கிறேன் நான். ஒரு சில பிழைகளோ தவறுகளோ இருக்கும் பட்சத்தில் என்டிஏ என்ன பண்ணுது, உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு ஆர் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு ஒரு பர்டிகுலர் ஷெட்யூல் டேட் அண்ட் டைமை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி, அதாவது குறிப்பிட்ட இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வரும். ஓகேங்களா? கரெக்ஷனுக்காக திரும்பவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. கேண்டிடேட்ஸ் மே என்ஷூர் கிளியர் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சிக்னேச்சர் ஆர் அப்லோடட். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கிளியரான ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு குரூப் ஃபோட்டோவிலேருந்து, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு எப்போவாவது நீங்கள் டூர் போகும்போதோ, இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோவையோ, உங்களுடைய ஃபோட்டோவை தான் அதை எடுத்து அங்கேருந்து கிராப் பண்ணியோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் இங்கே கொண்டு வரக்கூடாது. ஸ்டுடியோவில் எடுத்து கிளியர் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரை, கரெக்டான சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். அதன் பிறகு தேர் ஆஃப்டர் நோ ரெக்வெஸ்ட் ஃபார் கரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்போது இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா அந்த காலத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கிளியரான ஃபோட்டோகிராஃபையும் சிக்னேச்சர்ஸையும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு எந்த விதமான திருத்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது. வில் பி என்டர்டைன்டு எக்ஸப்ட் when the windows for corrections in all fields opens. ஓகேங்களா? அப்போது அந்த டேட் வந்தால் தான் நீங்கள் போய் கரெக்ஷன் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. அப்போ மார்ச் 9 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், டவுட் கேட்குறவங்களுக்கும், புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காமனாக எல்லாத்துக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு வேறு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? சரி, அப்போது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தவறு இல்லாமல் சப்மிட் பண்ணுங்கள். ஒருவேளை தவறாயிடுச்சு, ஃபோட்டோகிராஃப்லேயோ இல்லை சிக்னேச்சர்லேயோ ஏதாவது தவறாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்டிஏ மெயில் அனுப்புவாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதன் பிறகு என்டிஏனுடைய வெப்சைட்டில் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வரும். இந்த குறிப்பிட்ட காலம், இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த டியூரேஷன் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கணும், கிளியரான ஃபோட்டோகிராஃபியும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். அது எந்தெந்த ஏரியாவில், அதாவது என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸுக்கெல்லாம் அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ டவுட் கேட்குறவங்க ஒரு சிலர் ஃபோட்டோவில் கேட்குறாங்க, ஒரு சிலர் டேட் ஆஃப் பர்த்தில் கேட்குறாங்க, ஒரு சிலர் நேமை டைப் பண்ணும்போது ஆஸ் பர் த ஆதார் கார்டில் அப்ளை பண்ணிட்டேங்கிறாங்க, ஒரு சிலர் ஆதார் கார்டு நம்பரை தப்பாக போட்டேன். அந்த மாதிரி நிறைய கொரிஸ், அதாவது நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கிறோம். அப்போது எந்த மாதிரியான என்ன சொல்கிறது, எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸுக்கெல்லாம் அவங்க கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
பேஜ் நம்பர் 164 கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி, இப்போ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன? இங்கே பாருங்கள், பர்டிகுலர்ஸ் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட் டு பி சூசன் கேர்ஃபுல்லி. அப்போது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனமாக செய்யணும். ஓகேங்களா? எஸ் ஆப்ஷன் ஒன்ஸ் எக்ஸசைஸ் கேனாட் பி சேஞ்சுடு லேட்டர். இது யாருக்கு அப்படின்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்களை மாற்ற முடியாது. நான் எக்ஸாம் சென்டர் தப்பாக போட்டேன் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணலாம். அப்போது எக்ஸாம் சென்டரை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க முடியாது. மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பரை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ட் வென் த விண்டோ ஃபார் கரெக்ஷன் ஆல் ஃபீல்ஸ் ஓப்பன். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். இதுக்கு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுலேயும் கேட்டிருக்கிறீங்க, எக்ஸாம் சென்டர் தெரியாமல் போட்டேன், அதை கொஞ்சம் மாற்றலான்ட்டு இருக்கிறேன், அதே போல் மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பரை நான் மாற்றி போட்டேன் அப்படிங்கிற டவுட்டும் கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது நான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னா, கண்டினியூஸாக என்டிஏனுடைய வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி வியூஸினுடைய யூடியூப் சேனல் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு அப்டேட்டு சரிங்களா, அது வந்து நியூஸ் சேனல்லேருந்து வந்தாலோ, நியூஸ் அப்டேட் வந்தாலோ, இல்லைன்னா அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக வந்தாலோ, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இமிடியேட்டாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டையும் பாருங்கள், எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்ருக்கோம். அடுத்தது, இப்போ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கடைசி கவர் பேஜ் வாங்க. ஓகேங்களா? 168வது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 011-407-59000. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுபோக இமெயில் neet@nta.ac.in இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் பிட்வீன் 10 AM and 5 PM. ஓகேங்களா? வேலை நாட்களில் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கேளுங்க. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த டவுட்டை வந்து ஃபோனில் கேட்டவங்க மேபி நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், இல்லைன்னா பழைய வீடியோஸ் பார்க்காதவங்களாக இருக்கலாம். ஓகேங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி மத்தியானம் ஃபோன் வந்து இந்த மாதிரி டவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. இப்போது இந்த ஃபோன் கால்ஸை நீங்கள் கால் பண்ணால் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ராக்சிமேட்டாக 20 lakhs இருக்கலாம், மேக்ஸிமம் 22 lakhs பீப்புள்ஸ் ஆல் ஓவர் த இந்தியா அப்ளை பண்ண போகிறாங்க. இவங்க எல்லாருமே கால் பண்ணால் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் காலாக தான் இருக்கும். அப்போது அதை எடுத்து அதுக்கான பட்டன் 1 அமுத்தவும் 2 அமுத்தவும் 3 அமுத்தவும்னு லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். மேபி கான்வர்சேஷன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கலாம். அப்போது உங்களுக்கு கால் கிடச்சி நீங்கள் போய் உங்களுடைய டவுட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 10 to 15 minutes ஆகலாம். உடனே லைன் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து எக்ஸ்டென்ஷன் லைன் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் சொல்கிற வரைக்கும், நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை சொல்கிற வரைக்கும் நோ அதர் கோ, யூ ஹேவ் டு கீப் காலிங். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுடைய இதை வந்து சொல்ல முடியும், உங்களுடைய மிஸ்டேக் என்னங்கிறது சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத வித் யுவர் அப்ளிகேஷன் நம்பர், ஓகேங்களா, உங்களுக்கான இப்போதைக்கு ஒரே ரெஃபரன்ஸ் யார் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான். அப்ளிகேஷன் நம்பர் கன்ஃபர்மேஷன் பேஜில் இருக்கும், இல்லைன்னா இமெயிலில் உங்களுக்கு ஓடிபி வரும்போது உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அதை ரெஃபரன்ஸாக வச்சு மெயில் போடுங்க. கண்டிப்பாக நிறைய மெயில்ஸ் போய் சேரும்போது
நிறைய மெயில் சென்ட் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளை வந்து அவங்க கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக காமனாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் சென்ட் பண்ணி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். தவறு பண்ணவங்களுக்கு, அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல், அது மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் நம்ம புலம்புறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க படிக்கட்டும். பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து படிக்கிறதுல டைம் கொடுங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ஷன் விண்டோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னமும் அப்ளிகேஷன் போடல அப்படின்றவங்க இப்போ சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து தவறு இல்லாமல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.